ஆறுபடையப்ப முருகன் யாரை அளப்பாரு இன்னைக்கு? அதான் நான் அறிஞ்ச ஒரு உண்மையான நிகழ்வு நடந்ததை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு குடும்பம் ரொம்ப வறுமையில எல்லாத்துக்கும் மேல சாமி இருக்கப்பா. அது முருகன் இருக்காரு. அவருக்கு மேல என்னையா? முருகன் என் மக்கள் என் நாடு என்னை தேடி வருவாங்கன்னு தனக்கென அரசாங்கத்தை உருவாக்குன அந்த அழகன் பேரழகன் ஆறுபடையப்பன் அவரு இருக்காரு. அவருக்கு மேல வேற என்ன வேணும்னு முருகன் மேல பேரன்பு கொண்டு நேசிக்கிற ஒரு குடும்பம். முருகன் அப்படின்னா இப்படி உடல் உடல் வலியாக இருந்தாலும் எப்படி உடல்ல ஒரு உதிரம் சிந்துற ஒரு நிலையாக இருந்தாலும் முருகனை நினைச்சா அது எதுவுமே எல்லாத்தையும் மறந்து முருகன் மேலேயே முருகனுக்குள்ளேயே அந்த உணர்வுகளால அந்த பக்தியால ஐக்கியமாகிற அளவு ஒரு ஒரு அழகான அன்பான பக்தியான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை எப்படி முருகன் அழைச்சாரு, என்ன அதிசயம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு உண்மையான நிகழ்வை தான் இன்னைக்கு இந்த அறிவு நண்பர்களுக்கு முருக பக்தர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். முருகனை பத்தி ஒரு சில வரிகளை நான் அறிவு நண்பர்கள்ட்ட சொல்லணும். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, தமிழர்களுக்கு மிகவும் முதன்மையான எப்படி நமக்கான தெய்வம் அப்படின்னா நம்ம முருகன் அந்த ஆறுபடையப்ப. சரி, அது இருக்கட்டும். உண்மையான பதிவுக்கு வருவோமே. முருகனை பத்தி உலகமே சொல்லுது. நாம அதை பேச வேணாம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. சரி, உண்மையான பதிவு என்ன அப்படின்னா, அந்த முருகனை பரிபூரணமா நினைச்சு முருகன் தான் எல்லாரும் இருக்கிற குடும்பம். அந்த குடும்பம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த முருகனை பார்க்க தரிசனம் போனோம். அவருக்கு மாலை போட்டு பல வருட காலம் பாத யாத்திரை நடந்து முருகனை உடல் அளவுல உள்ளத்துல நிறக்க நிறக்க அந்த தெய்வத்தை அனுசரித்து வணங்கி வர்ற அந்த குடும்பம். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குடும்பம் நல்லா ஒரு வருஷம் நல்லா பயங்கரமா நல்லா பயபக்தியா அந்த முருகனுக்கு விரதம் பிடிச்சிருக்காங்க. விரதம் பிடிச்சிருக்கும் போது அவங்க அந்த சாமியை பார்க்க போனோம், முருகனை இன்னைக்கு நம்ம பார்க்க போனோம். ஆனா பார்க்க போகும்போது கூட்டம் எப்படி கூட்டம் அப்படின்னா, அல அலையா கடல் எப்படி வரும், காட்டாறு வெள்ளம் எப்படி வரும், அது மாதிரி கூட்டம். இப்போ முருகன் சன்னிதான பழனியில் ஆனப்பாதைன்னு ஒன்று இருக்கும். ஆன பாதையவே அடைச்சு மக்கள் வெள்ளம் அவ்வளவு இருக்கிறதுனால இந்த ஆன பாதையவே அடைச்சு அடைச்சு மக்களை இப்போ போனோம்னா சாமியை பார்க்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். அவங்களுக்கு குறுக்கு வலி இது மாதிரி ஒரு சில உடல் பிரச்சனைகள் இருக்கு. ஐயா முருகா, என்னையா இந்த வருஷம் சோதனையா, என்ன நடந்தாலும் உன்னைய பார்க்கத்தானே போறேன். 5 வருஷம் இருந்தாலும் 5 மணி நேரம் 10 மணி நேரம் ஆனாலும் உன்னைய பார்க்காம வரப்போறது இல்லையே, பரவாயில்லையா அப்படின்னு என்ன பண்றாங்க, அந்த அந்த கூட்டத்தையும் அவங்க பெருசு பண்ணாம அவங்க மலை ஏறுறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு அதிசயம் நடக்குது. எப்படி அதிசயம் நடக்குது அப்படின்னா, நீயே ஏன் பிள்ளை எனக்காக நீ கஷ்டப்படுற, சரி உன்னுடைய உடல் வலி அதை மனசுல உண்டு, இன்னைக்கு நானும் உன்னை அழைக்கிறேன், நானும் உனக்காக காத்திருக்கேன் அப்படின்னு முருகே நினைக்கிறாரு. அங்க என்ன அதிசயம் நடக்குது அப்படின்னா, அந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த குடும்பமே என்ன பண்ணுது, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த படி அந்த அந்த பழனி கீழே அடிவாரத்துல இருந்து மேல போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு அம்மா சந்தனத்தை தடவிக்கிட்டே போகுது, இன்னொரு அம்மா குங்குமத்தை தடவிக்கிட்டே போகுது, இன்னொரு ஐயா சூடத்தை வச்சுக்கிட்டே போறாரு, இன்னொரு தம்பி அந்த சூடத்தை பொருத்திக்கிட்டே போறாரு. குடும்பமே அந்த முருகனுக்காக அந்த படி ஏறுறபடி எல்லாத்துலயும் ஒரு 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 அம்மா என்ன பண்ணுது, சந்தனத்தை ஒவ்வொரு படியா, எத்தனை படி இருக்கும், 500 1000 படி இருக்கும்ல மேல ஏறுற வரைக்கும், அந்த அத்தனை படிக்கும் சந்தனத்தை தடவிக்கிட்டே போகுது. இன்னொரு அம்மா அந்த தடவுன சந்தனத்துல குங்குமத்தை அப்படியே அந்த குறுக்கு வழியோட அந்த அம்மா அந்த குங்குமத்தை வச்சுக்கிட்டே போகுது. இன்னொரு ஐயா என்ன பண்றாரு, எல்லா படிகளுக்கும் சூடத்தை வச்சுக்கிட்டே போறாரு. அவருடைய பிள்ளை அந்த சூடத்தை பொருத்தி வணங்கி எல்லா படிகளுக்கும் ஒவ்வொரு சூடத்தை வச்சு 1000 சூடத்துக்கு மேல ஏறி போய்கிட்டே இருக்காங்க. உடல் வலி குறுக்கு வலி இப்படி எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. இந்த நிலையிலையும் முருகனுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த தொண்டை அந்த பக்திய எல்லா மக்களும் நடக்கிற அந்த படி அந்த இடத்துல மணக்கணும், முருகனோட அந்த சன்னிதானம் அந்த சமஸ்தானம் மணக்கணும் அப்படின்னு அவங்க செஞ்ச அந்த ஒரு அற்புதமான பணிக்கு முருகன் இறங்கி வராரு. எப்படி இறங்கி வராரு, இப்படியே நல்லா நல்லா பச்சை வெட்டி நல்லா பச்சை துண்டு கட்டி உருமா கட்டி மாலை சட்டை போடாம மாறு நிறைய சந்தனம்
மாறு நிறைய சந்தனத்தை கட்டி முருகன் இறங்கி வர்றாரு. இறங்கி வர்றாரு. இவங்க குடும்பமே மேல சந்தனத்தை தடவிக்கிட்டு, குங்குமத்தை தடவிக்கிட்டு, சூடத்தை பொருத்திக்கிட்டு மேல அந்த குடும்பமே மேல ஏறி போகுது. அந்த முருகன் இறங்கி வர்றாரு. யாருக்காக? அந்த மக்களுக்காக இறங்கி வர்றாரு. உண்மையா நடந்ததுங்க. இறைவனை எப்படி உணர முடியும் அப்படின்னா, இது மாதிரியான நிகழ்வுகள் இதுக்கு சான்று. முருகன் எப்படி அப்படின்னா, எல்லா குலதெய்வங்களுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் முதன்மையான நம்ம குலசாமி எல்லா நாளும் திருச்செந்தூர் முருகனை பார்ப்போம்ல, அது மாதிரி தாயுள்ளம் கொண்டவன் அதான் அப்பன். அந்த முருகன் இறங்கி வர்றாரு அந்த மக்களுக்காக. எப்படி இறங்கி வர்றாரு? பச்சை வேட்டி, பச்சை துண்டு, நல்லா மாறுல மாலை, எப்படி பால் மாலை, சந்தன மாலை, துளசி மாலை போட்டு அந்த படியில் அவங்க சந்தனத்தை தடவுறாங்களோ அதே சந்தனத்தை மாறுல நெத்தி நிறைய பட்டையிட்டு சந்தன குங்குமம் வச்சு மாறு நிறைய சந்தனம் இறங்கி வர்றாரு. மணக்க இறங்கி வர்றாரு. அந்த படியிலேருந்து இறங்கி வர்றாரு. இந்த குடும்பம் அப்படி மேலே ஏற 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 அந்த முருகன் என்ன பண்றாரு? அந்த அம்மாவுக்கு அந்த முருகன் பார்த்து அந்த அம்மாவை அந்த அம்மா அந்த சந்தனத்தை தடவிட்டு யாருப்பா அங்கே நிற்கிதுன்னு இப்படி மேலே ஏற பார்க்குது. அவரு ஒரு அழகான ஒரு வயதான இல்லை அந்த வயதுல இருக்கிற அந்த அந்த இளம் பருவத்தில் இருக்கிற அந்த உருவத்தில் அவர் நிற்கிறாரு. என்னத்தா என்னை அழைச்ச, என்னைய கூப்பிட்ட, நீ கூப்பிட்ட உறவுகளுக்கு நான் ஓடோடி வந்திருக்கேன். எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ மேலே பார்க்க வரையில இதை புடி அப்படின்னு ஒரு சின்ன கடிதாசியை கொடுக்குறாரு அந்த அம்மா கையில். அந்த முருகன் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? நீ வா, உனக்காக நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டாருங்க. அந்த அம்மா கையில் கடிதாசி மட்டும்தான் இருக்கு. அந்த கடிதாசி என்ன ஏதுன்னு தெரியல. தான் மகனையும் தான் கணவரையும் கூப்பிட்டு இது மாதிரி ஒரு அழகான ஒரு சாமி வந்தாரு, நல்லா அவரை பார்க்கும்போதே அவன் முருகனை பார்த்த மாதிரி அப்பன் அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஆணழகா பேரழகா சந்தனம் மணக்க நின்றுருந்தாரு, இந்த கடிதாசியை கொடுத்துட்டு என்கிட்ட போயிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா கொடுத்தனையுமே அந்த அம்மாவோட கணவர் வாங்கி, அடடடா அற்புதமான நிகழ்வு நமக்கு நடந்திருக்கு. அந்த முருகன் நம்மளை பார்க்க நமக்கு ஒரு தரிசனம், அந்த விஐபின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மக்கள் அந்த தரிசனத்திற்கு உண்டான ரசீதை நமக்கு கொடுத்துருக்காரு. இதை போய் நம்ம மேலே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவங்க நம்ம உடல் வலியை வச்சு, நம்ம மனசு வலியை வச்சு, நம்ம குடும்பத்தில் சின்ன பிள்ளைய இதெல்லாம் நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம அந்த முருகனை நாம் போய் கொஞ்சம் வேகமாக நம்ம பார்க்க முடியும். உனக்கு குறுக்கு வழி வராது. ரொம்ப தூரம் இவ்வளவு கூட்டமா அலையா நிக்குதுல, அந்த கூட்டத்துல நாம கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சீட்டை நம்ம மேல போய் கொடுத்தோம்னா அவங்க நமக்கு இந்த விஐபி தரிசனத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க போல, வா போவோம்னு மேல கூப்பிட்டு போறாரு. அந்த அம்மாவுக்கு ஜிம்முன்னு புள்ளரிச்சிருச்சு. என்ன சொல்லுது? ஐயா, ஓன் திருமேனியை பார்க்க வந்த எனக்கு ஏன் திருமேனியை நினைச்சு நீயே இறங்கி வந்து இந்த கடுதாசியை கொடுக்குறியே அப்படின்னு மறுபடியும் அந்த சந்தனத்தை பேரன்போட அந்த குடும்பமே சேர்ந்து மேலே போகிறாங்க. மேலே போய் அந்த இடத்துல அந்த கடிதாசியை கொடுத்த உடனே அந்த கடிதாசியில் எப்படி அப்படின்னா, இது மாதிரி என்னுடைய அன்பர்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பங்கள் அப்படின்னு பெரிய பெரிய அதிகாரிகள், ஆளுமையில் இருக்கும் பெரிய பெரிய தலைவர்கள், அவர்களுக்காக அந்த எல்லையில் நியமிக்கப்பட்ட அந்த தரிசனம் அவங்களுக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே பூ போல உடனே அந்த இடத்துல அவர் என்ன அம்சத்துல இருக்காரு? நல்ல பால சுப்பிரமணியனோட அவதாரம் அம்சம், சரியான நல்ல தரிசனம். போய் பூ போல அந்த சாமியை பார்த்து பூ போல கீழே இறங்கி வர்றாங்க. கடல் அலையா இருக்கு. இந்த கூட்டத்துல இன்னைக்கு முருகனை பார்த்துருவோமா அப்படின்னு ஏங்கி நின்ன அந்த மனச பூ போல அவரே வந்து அழைச்சு, அவரே தன்னுடைய தரிசனத்தை காட்டி, அவரே அழகா தாம் பிள்ளைய நெருக்கமா காட்சி கொடுத்தார்ல. இந்த உண்மையான நிகழ்வு முருக பக்தர்களுக்கு ஒரு சான்று. இது பெரிய, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏழை எளிய மக்களுக்கு அந்த முருகன் ஏதாவது ஒரு வழியில நாம மனசுல வைக்கிற கோரிக்கையை நிறைவேற்றுவாரு. ஏதாவது ஒரு வடிவுல நாம கொடுக்கிற தூய்மையான அன்புக்கும் பக்திக்கும் அந்த முருகன் நமக்கு அழகா
நாம கொடுத்ததை நமக்கு திருப்பி கொடுப்பாரு, நாம கொடுக்கறத பரிபூரணமா ஏத்துக்குவாரு. அந்த முருகனை மலவோட நினைக்கிற மக்களுக்கு மலையா நின்று அவர்களை கட்டி அணைக்கிற அந்த பேராற்றல் தான் அந்த ஆறுபடையப்பன். ஆறுபடை வீட்டையும் அடைக்காலும் எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகன் இருக்கார்ல, அந்த முருகன் இந்த உண்மையான நிகழ்வை பகிர்ந்து கொள்ள காரணம் என்ன அப்படின்னா, உண்மையான பக்தர்களுக்கும் நீதியான மக்களுக்கும் இது போன்று உள்ளன்போடு கள்ளம் கவனம் இல்லாம முருகனை வணங்கி வர்ற மக்களுக்கு முருகனே காட்சி கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்கு சான்று. இக்கணத்துல பரிபூரணமா அவரை வணங்கி அந்த முருகனை, பேரழகனை, கட்டழகனை, கந்தனை, கடம்பனை, கதிர்வேலனை, அந்த வள்ளிய, தெய்வானைய, அந்த மயில, திருச்செந்தூர் முருகனை, திருத்தணி முருகனை, பழமுதிர் சோலை முருகனை, அதே சமயம் அழகா அந்த ஆறுபடையப்ப அந்த மருதமலை, திருத்தணி, அத்துணை முருகனை, அந்த சுவாமி மலை ஆகிய எல்லாத்தையும் வணங்கி இந்த பதிவை முருக பக்தர்களுக்கும் அறிவு நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.